ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்தோனேஷியன் ஹாரர் மூவியான சோசோக் கெட்டிகா. படத்தோட கதை என்னன்னா, யுனின்ற ஒரு பொண்ணு ஆண்டோன்ற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அதுக்காக அவனோட முதல் மனைவிக்கே தெரியாம லின்ட்ரிக்ன்ற ஒரு பிளாக் மேஜிக்கை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த பிளாக் மேஜிக் அவங்களுக்கு சாதகமா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த மூணாவது உருவம், அந்த உருவம் யுனியையும் அவங்க அம்மாவும் கொல்ல ட்ரை பண்ணுது. கடைசி வரைக்கும் பாருங்க, அந்த ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்காதது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே லைக்கையும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம யுனின்ற அந்த ரியல் கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷமா இருக்க இதுதான் ஒரே வழின்னு நினைச்சேன், இதுக்கு தான் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், ஆனா கடைசியில இதுவே என் வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு வந்துச்சு. அப்படியே கட் பண்ணா படத்தோட கதையில யுனியும் அவங்க அம்மாவும் ஒரு மந்திரவாதி வச்சு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மந்திரவாதி யுனி கிட்ட அவளோட மனைவியை ஒரேடியா ஒழிச்சு கட்டிடலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு யுனி, மன்னிச்சுக்கோங்க, அவளெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, எனக்கு அவர் மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்றா. அதுக்கப்புறமா ஒரு கோழியை அறுத்து அதோட லிவர் எடுத்து யுனிக்கு ஊட்டி விடுறாரு. அதை சடங்க பண்றதுக்காக யுனிய தண்ணியில நிக்க வைக்கிறாரு. அப்ப அந்த மந்திரவாதி ஏதோ மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கும் போது இப்போ அவன் பக்கத்துல ஒரு சாத்தான் வந்து நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ யுனி 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. அவளுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆண்டனுக்கு கடைசியா ஒரு வாரிசு பிறக்க போகுது, அவனுக்கு 2 வைஃப் இருந்து கூட அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான், 2 பேரும் தனித்தனி வீட்டுல இருக்காங்க, 2 பேரும் ஒன்னா இருந்து தானே சண்டை போட்டிருப்பாங்க, இப்போ அவனோட நிம்மதியே போயிருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரூனி ஆண்டனோட 2வது வைஃப், ஆண்டனோட முதல் மனைவி நூரி. ஆக்சுவலா நூரி பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் குழந்தையே பிறக்கல. அதுக்காக நூரி ஆண்டனை 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அலோவ் பண்றா. அதுக்கப்புறமா அவர் யுனியை 2வது கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இப்போ அவருக்கு யுனி மூலமா ஒரு குழந்தை பிறக்குது. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே யுனியோட அம்மா கேட்டுடுறாங்க. இப்போ ஃபங்க்ஷனும் சிறப்பா முடிஞ்சிருது, எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நூரி யுனிக்காக அவ கையால செஞ்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறா. இப்போ யுனி என்ன சொல்றான்னா, பிரெக்னெண்டா இருக்கனால ரொம்ப டயர்டா இருக்கு, அப்பப்போ இடுப்பு வலி வேற வருது. அதுக்கு நூரி, எனக்கு 4 மாசத்துல மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, நானும் பிரெக்னெண்டா இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிப்பேன்னு சொல்லி வருத்தப்படுறா. இப்போ வெளியே இடியா இருக்கறனால இதுக்கு ஆண்டன், நான் உன்னை வீட்டுல விட்டுட்டுமான்னு சொல்லி நூரி கிட்ட கேட்கறான். முதல்ல நான் தனியாவே போறேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி இப்போ அவன் கூடயே போறா. அவ போன பிறகு யுனியோட அம்மா, அவளெல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள வர வைக்கிற, அவளெல்லாம் நம்பாதேன்னு சொல்றாங்க. அதுக்கு யுனி, நாங்க 2 பேரும் முதல்ல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவதான் என்ன ஆண்டனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தா. அதுக்கு அவங்க, அவளோட இடத்துல நீ இருந்திருந்தா உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ண அலோவ் பண்ணிருப்பியா, அவளை நீ நம்பாதேன்னு சொல்றாங்க. இப்போ கட் பண்ண ஆண்டன் நூரியை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறான். இப்போ நூரி ஆண்டனை வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. வீட்டுல யுனி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்றான். இதை கேட்டு நூரி வருத்தப்படுறத பார்த்துட்டு சரின்னு சொல்லி இப்போ அவன் வீட்டுக்குள்ள வந்துடுறான். இப்போ நூரி அவனுக்காக காஃபி போட்டுட்டு இருக்கும் போது இப்போ ஸ்பூனு கீழே விழுந்துருது. இப்போ அவ ஸ்பூன் எடுக்கிறதுக்காக குனியும் போது அப்போ ஒரு சாத்தான் அவர் காலுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இப்போ சீலிங்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, மேல என்ன சத்தம்னு சொல்லி கேட்டா அதுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கலையே. இப்போ அப்படியே வெளியே இடியும் மழையுமா இருக்கு. நூரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்றா. அங்க வீட்டுல யுனி ஆண்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இன்னும் வராதனால அவ தூங்கவும் போயிடுறா. அப்போ நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ காலேஜில் நூரியும் யுனியும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அப்போ நூரி யுனி கிட்ட நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னு யுனி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆண்டன் அங்க வந்துடுறான். இப்போ ஆண்டனை நூரி யுனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. யுனிக்கு ஆண்டனை பார்த்தோன்னு பிடிச்சு போயிடுது. ஒரு நாள் இவங்க 2 பேரும் லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கும் போது இப்போ யுனி மறைஞ்சிருந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கா. இப்போ யாரோ பின்னாடி வந்து யுனியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இப்போ தூக்கத்துல இருந்து யுனி எழுந்திக்கிறா. ஆக்சுவலா இந்த பிளாஷ்பேக் யுனி கனவு கண்டிருக்கா. இப்போ எழுச்சி வந்து கண்ணாடியில அவளோட கழுத்தை பாக்குறா. அதுக்கப்புறமா அவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்ப அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்ல. அப்போ அவளோட வயித்துல குழந்தை மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. அப்போ பின்னாடி ஒரு லேடி நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ பயந்து போன யுனி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போறா. இப்போ ரூம்ல போய் பார்த்தா அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அவளுக்கு பின்னாடி தான் அந்த பேய் உருவம் நின்றுட்டு இருக்கு. இப்போ பயந்து போய் ரூமுக்கு வந்து படுத்துட்டு இருந்தா. இப்போ ஆண்டனும் வீட்டுக்கு வந்துடுறா. சூரிய டிராப் பண்ண தானே போனீங்க, ஏன் இவ்வளவு நேரம் சொல்லி கேட்கிறா. ஆண்டன் அவ பக்கத்துல வந்து படுத்துட்டு அவளோட வயித்துல கை வைக்கிறான். கை பார்த்தா மனுஷங்க மையே இல்ல. இப்போ அவளுக்கு பைக்கோட சத்தம் கேக்குது. நீ வந்து ஜன்னலை திறந்து பாக்குறா. இப்போதான் ஆண்டன் வீட்டுக்கே வரான். திரும்பி பார்த்தா ஆண்டன் உருவத்துல ஒருத்த உட்காந்துக்கிட்டு இவளை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா சிரிக்கிறா. பயந்து போய் கதவு ஓபன் பண்ணலான்னு பாக்குறா. கதவு ஓபன் ஆகல. இப்போ திரும்பி பார்த்தா அந்த பெட்ல அந்த உருவம் இல்ல. இப்போ ரூமோட கதவும் ஓபன் ஆயிடுது. இப்போ ஆண்டன் பைக் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தா. இப்போ யுனியோட அம்மா அவன்கிட்ட, யுனி பிரெக்னெண்டா இருக்கா, நீதான் அவ கூட இருந்து பாத்துக்கணும், நீ இவ்வளவு லேட்டா வந்தா எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போ அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பொட்டலம் அவங்க காலில் வந்து விழுது. அதை ஓபன் பண்ணி பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க.
பாக்குறாங்க. ஏன்னா அதுக்குள்ள பிளாக் மேஜிக் பண்ண பொருள் இருக்கு. இத பார்த்து அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில யுனி கிட்ட அவங்க உள்ளுணர்வுல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோமான்னு சொல்றாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருந்த யுனிக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இப்போ ஓடி வந்து வாஷ்ரூம்ல வாந்தி எடுத்தா பார்த்தா வாந்தி ரத்தமா எடுத்துட்டு இருக்கா. இந்த வாந்தியில ஸ்க்ரூவும் ஆணியும் இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் அவ கத்துன்னு கத்துறா. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா ஓடி வந்து என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. வாஷ் பேஷனை பார்த்தா ரத்த வாந்தி எதுவுமே இல்ல. அவளை சமாதானப்படுத்தி அவளை ரூமுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க ஆண்டனுக்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆண்டன் யூனியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறான். இப்போ டாக்டர் யூனியை செக் பண்ணிட்டு குழந்தை நல்லா இருக்கு, ரொம்ப எல்லாம் நடக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க சொல்லி கொஞ்சம் மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க. இப்படி இவங்க கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஆண்டன் ஏதோ கருப்பு உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறான். இப்போ வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ தூரத்துல இருந்து ஒரு பேய் இவங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ நூரி ஆண்டனோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி பேசுறா. ஆண்டன் மத்தியானமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ வீட்டுல ஆண்டனோட ஆன்டி வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஆண்டன் தான் யுனியை பாத்துக்கிறதுக்காக இவங்களை கூப்பிட்டுருக்கான். அவங்கள பார்த்தோன்னு யுனிக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. என்ன கேட்காம எதுக்கு அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்ட, ஆரம்பத்துல இருந்து நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அதான் வெளியே அவங்களுக்கு கேட்க போகுது, உன்னோட ஹெல்ப்புக்காக தான் அவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன். இப்போ யுனி வருத்தப்பட்டுக்கிட்டே என்ன சொல்றான்னா, உனக்கு நான் 2வது ஒய்ஃபா இருக்கனால உன்னோட ரிலேஷன்ல யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றா. இப்போ நூரி வீட்டுக்கு கால் பண்ணி ஆண்டன்ட்ட பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு என் கூட தானே நீ ஸ்டே பண்ணணும், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அவன் யுனிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால வர முடியாது, சரி நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லிடுறா. அதுக்குமா நூரி யுனி கிட்ட அவ உடம்பு சரியில்லாத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போனை வச்சிடுறா. இப்போ அடுத்த நாள் நூரி யுனியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரா. அவளுக்கான ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அவளை விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ யுனி ரூமுக்கு வந்தா அப்போ ஆண்டனோட ஆன்டி ஜன்னல் கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கையில வேற ஏதோ துணி வச்சிருக்காங்க. ஏதோ பழைய துணி இங்க இருந்தது, அதை பார்த்தேன், அதை தூக்கி போட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வெளியே வந்து அந்த துணியை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த துணியில ஏதோ பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த பேய் பாட்டு பாடிட்டே நடந்து வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதனால அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. வழியில அவங்க அம்மாவை கத்தி கூப்பிடுறா. அப்போ கபோர்டுக்கு மேல அந்த உருவம் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ வயிறு வலி தாங்க முடியாம வெளியே வந்தா இப்போ காத்துல ஒரு ஜன்னல் கதவு ஓபன் ஆயிடுது. அந்த ஜன்னல் கதவை மூடி திரும்பி பார்த்தா இன்னொரு ஜன்னல் கிட்ட ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கத பாக்குறா. அப்ப அந்த உருவம் இவ முன்னாடி வருது. இத பார்த்து அவ பயந்து கீழே விழும்போது அப்ப அங்க இருந்த கபோர்டு அவ மேல விழ வருது. அது விழ வரும்போது அவ எப்படியோ அங்கிருந்து நகர்ந்துடுறா. இந்த பேயை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதை பார்த்து யுனி கத்துன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த பேய் இவ பக்கத்துல வந்துட்டு இவளோட வயித்துல கை வச்சு தடவிட்டு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டனோட ஆன்டி அங்க வந்துடுறாங்க. பார்த்தா அந்த பேய் அங்க எல்லாம் இவதான் கத்திட்டு இருக்கா. இப்ப அவளை சேர்ல உட்கார வச்சு தண்ணி குடுக்கறாங்க. அதை குடிச்சோன்னா அவளுக்கு வாந்தி வருது. வாஷ்ரூம்க்கு ஓடி வந்து கதவை லாக் பண்ணிக்கிறா. திருப்பி அவ ரத்த வாந்தி எடுக்கிறா. வாந்தியில ஆணிலாம் இருக்கு. ஆனா இந்த வாட்டி அவ வாய்க்குள்ள இருந்து முடியெல்லாம் வருது. அதை பார்த்து அவ கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவள் ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது இப்போ யுனியோட அம்மா உனக்கு யாரோ பிளாக் மேஜிக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டனோட ஆன்டி அவளுக்காக டீ கொண்டு வராங்க. கோவத்தோட எனக்கு வேணாம், நீங்களே அதை குடிங்கன்னு சொல்லிடுறா. வெளியே யுனியோட அம்மாவும் ஆன்டியும் பேசிட்டு இருக்கும் போது டன் வீட்டுக்கு வந்துடுறான். பூரி இந்த சாப்பாடை கொடுத்தான்னு சொல்லி ஆன்டி கிட்ட கொடுக்குறா. அதை வாங்கின ஆன்டி கிச்சனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ யுனியோட அம்மா கிட்ட ஆன்டன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறான். யுனி அடிக்கடி ரொம்ப வாந்தி எடுக்கிறா. அந்த கபோர்டு விழுந்ததை பத்தி அவங்க சொல்றாங்க. அதை கேட்டு அவன் பயந்து போய் யுனியை பார்க்க போறான். இப்போ உள்ள வந்து பார்த்தா யுனி செவுத்துல அவளோட நகத்தை வச்சு கீறிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் அவ யுனியோட அம்மாவை கூப்பிடுறான். இப்படி அவ டான்ஸ் ஆடிக்கிட்டு செவுத்துல பள்ளி மாதிரி நடந்து போறா. அதை பார்த்த 3 பேருக்கும் அள்ளு விட்டுருது. பார்த்தா அவ கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. அவ உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ யுனியோட அம்மா முன்னாடி வந்து யார் நீன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ யுனி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் இவங்க பக்கத்துல வந்து நீ பண்ண அந்த பிளாக் மேஜிக்கோட சக்தி எல்லாம் இழந்துடுச்சு, உன்ன மாதிரி கெட்டவங்களுக்கு நிம்மதியே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பேய் அவ உடம்புல இருந்து போயிடுது. என்னதான் நடக்குது ஆண்டனுக்கும் அவங்க ஆன்டிக்கும் புரியவே இல்லை. இப்ப கட் பண்ணா நூரியை காட்டுறாங்க. அவளை பாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. நூரி அவங்க அம்மா கிட்ட அவளோட கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா ஆண்டன் சுத்தமா இவளை மறந்துட்டான். இப்போ கட் பண்ணா யுனியோட அம்மாவை காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மந்திரவாதியை காட்டினாங்க இல்லையா, அவரை பாக்குறதுக்காக இவங்க வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த மந்திரவாதி கிட்ட அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த மந்திரவாதி யுனி மேல பவர்ஃபுல் பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க. யுனியோட பாதுகாப்புக்காக ஒரு ஜாடி மாதிரி அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறாரு. இதை வீட்டுக்குள்ள கபோர்டுக்கு மேல வைங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நூரியோட அம்மா என் கூடயே ஊருக்கு வந்துருமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் நான் அவன் கூட வரலமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆந்தன் என்ன விரும்புவாரு, முன்னாடி மாதிரி நான் அவர் கூட சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றா. அதுக்கு அவங்க கட்டாயப்படுத்தி ஒருத்தர் மேல அன்பு வராது, நீ காயப்படுத்திக்காதமான்னு சொல்றாங்க. இப்போ யுனியோட அம்மா வீட்டுக்கு வந்து இப்ப அந்த ஜாடியை கபோர்டுக்கு மேல எடுத்து வைக்கிறாங்க. இங்க ஆண்டனோட ஆன்டி ஒழிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ யுனியோட அம்மா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது வெளியே ஒரு கருப்பு உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாங்க. இப்ப ஜன்னல் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல.
இப்போ இந்த பக்கம் ரூம்ல யுனிக்கு வயிறு வலிக்கிறதுனால அவளால தூங்க கூட முடியல. இப்போ மந்திரவாதியை காட்டுறாங்க, ஏதோ ஒரு மந்திரத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பேய் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அப்ப அந்த பேய் அவளோட முடியை கத்திமாய் யூஸ் பண்ணி அந்த மந்திரவாதி நெஞ்சில இறக்கி விட்டுருது. இப்ப அந்த மந்திரவாதி அந்த பேயை பார்த்து ஞாயின்னு கூப்பிட்டு என்னை மன்னிச்சிடு, நீன்னு தெரியாம நான் உன்கிட்ட மோதிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பேய் யுனியோட அம்மா முன்னாடி வந்து நிக்குது. பிடிச்ச அவங்கள பந்து மாதிரி தூக்கி விசிறுது. அதுக்கப்புறமா அவங்களோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பேயோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ புகையா வெளியே வந்து இவங்க வாய்க்குள்ள போகுது. அம்மாவோட அலற சத்தத்தை கேட்டு யுனி ரூமுக்கு ஓடி வரா. பார்த்தா அவங்க அம்மா பெட்ல அன்கான்சியஸா படுத்துட்டு இருக்காங்க. ஆண்டோனோட ஆன்டி அங்க நின்னுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னோட அம்மாவை என்ன பண்ணீங்க, இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்லி கத்துறா. உஸ்தாதை கூப்பிட்டு உங்க அம்மாவை குணப்படுத்தலான்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவ இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு உஸ்தாதெல்லாம் வேணா டாக்டரை கூப்பிடுங்க சொல்லி கத்துறா. வீட்லயே இருக்காதீங்க, நீங்க முதல்ல வெளியே போங்க, என் அம்மா பக்கத்துலயே நீங்க வராதிங்க. இதுக்குள்ள ஆண்டன் வீட்டுக்கும் வந்துடுறான். இவங்கிட்ட இப்படியா பேசுறதுன்னு சொல்லி கேட்கிறான். என்னோட அம்மாவோட நிலைமைக்கு இவங்க தான் காரணம். ஆரம்பத்துல இருந்து நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க பிளாக் மேஜிக் பண்ணி நம்மள பிரிக்கணும்னு பாக்குறாங்க. இதனால என்னோட அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. என்னோட அம்மாக்கும் என் குழந்தைக்கு எதுனா ஆச்சு, இதுக்கெல்லாம் பொறுப்பு நீ தானே ஆண்டனை பார்த்து சொல்றா. அதுக்கு ஆண்டன் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப ஆன்ட்டியும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா 4 மாசம் கர்ப்பிணியா இருக்க உன்னை யார் பாத்துப்பாங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ இவங்களை விட என்ன நூறி நல்லா பாத்துப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதெல்லாம் கேட்ட ஆன்ட்டி மனசோடிஞ்சு போய் நான் அவளுக்கு நல்லதுதான்ப்பா பண்ணேன்னு சொல்லி அழுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டாக்டர் வந்து யுனியோட அம்மாவை செக் பண்ணி பாக்குறாரு. அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தனால தான் அவங்க இப்படி இருக்காங்க, இந்த மருந்தெல்லாம் கொடுங்க, 1 வாரம் பார்ப்போம், இங்க இதே மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம அவங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் செக் பண்ணலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஆண்டனோட ஆன்ட்டியும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நூறி யுனியை பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வரா. அப்போ ஆண்டன் வேலை விஷயமா வெளியூர் கிளம்புறான். இப்போ நூறி கிட்ட இவளை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போன பிறகு யுனிக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா நூரிய அவளோட ரூமுக்கு யுனி கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறமா நூறி யுனியோட வயித்தை தொட்டு பார்த்து அதுக்கப்புறமா அம்மா உன்னை நல்லா பாத்துப்பேன்னு சொல்றா. இப்போ யூரி அம்மாக்காக சமைக்க போகும்போது நீ போகாத நான் வரேன்னு சொல்றா. இப்போ கிச்சனுக்கு வந்து நூறி வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ நூறி அவளோட விரலை வெட்டிட்டு இருக்கிறத யுனி பாக்குறா. அதை பார்த்து பயந்து போய் நூறி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கத்துறா. இப்ப அவ கத்தி எடுத்துட்டு முறைச்சிட்டு இவ பக்கத்துல வந்து இப்ப கத்தி எடுத்து அவ வயித்துல ஒரே சொருகு. இப்போதான் அவ ரியாலிட்டிக்கே வரா. இவ்வளவு நேரம் அவ கனவு கண்டிருக்கா போல. என்னாச்சு, வா கிச்சனுக்கு போலான்னு சொல்லி இப்ப கூட்டிட்டு போறா. இப்போ திருப்பியும் கிச்சனுக்கு வராங்க, அதே மாதிரி சமைக்கிறா. திருப்பியும் கத்தி எடுத்துட்டு இவளை குத்த வர மாதிரி தெரியுது. இப்போ நூறி திரும்பி பார்த்தா இவ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. இது எல்லாமே இவளோட கற்பனையா இருக்கு. அதுக்கப்புறமா நூறி இவ பக்கத்துல வந்து அவளை சமாதானப்படுத்தி விடுறா. இப்ப கட் பண்ணா யூனி அவங்க அம்மாக்கு ஊட்டிட்டு இருக்கும் போது நூறி அங்க வரா. அவளை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. இவங்க ரூமுக்குள்ளே அரைஞ்சிட்டு இருக்காங்க, வெளியே கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி இப்ப அவங்கள டைனிங் டேபிள்ல கூட்டு வராங்க. திருப்பியும் யூனிக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இது உனக்காக நான் ஹெர்பல் டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி அவ போறா. அவ போன பிறகு யூனியோட அம்மா செய்கையில அவளை பத்தி ஏதோ சொல்ல வராங்க, ஆனா அவங்களால சொல்ல முடியல. இப்போ நூறி ஹெர்பல் ட்ரிங்க போட்டு வந்து அவட்ட கொடுக்குறா. இப்போ யூனி கிட்ட எதுக்காக அவங்க அம்மா என்ன பார்த்து இப்படி பயப்படுறாங்க, நான் என்ன அவங்க கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியலனா. இதுக்கப்புறமா ஹெர்பல் ட்ரிங்கை யூனியும் குடிச்சிடுறா. இப்போ கட் பண்ண ஆண்டனோட ஆன்ட்டியை காட்டுறாங்க. இந்த மந்திரவாதியை பாக்குறதுக்காக அவன் இடத்துக்கு வராங்க. இந்த மந்திரவாதி இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அள்ளு விட்டுருது. இப்போ கட் பண்ணா யூனியோட அம்மா ரூம்ல அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. இப்போ அந்த பேய் இவங்களை பார்த்து மனுஷங்க எப்பவுமே அவங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லுது. இதை கேட்டோன்னா பயந்து போய் கண்ணை முடிக்கிறாங்க. என்ன பயந்துட்டியான்னு சொல்லி நூரியோட சத்தம் கேக்குது. கண்ணை திறந்து பார்த்தா நூரி நின்றுட்டு இருக்கா. உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே பேசுறா. அந்த பேய் இவ உடம்புக்குள்ளதான் இருக்கு போல. இவங்க ஒரு பிளாக் மேஜிக் பண்ணா இவ அதுக்கு மேல ஒரு பவர்ஃபுல்லான பிளாக் மேஜிக் பண்ணிருக்கா போல. இப்போ கட் பண்ணா யுனிய காட்டுறாங்க. அவ பெட்ல தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே அவ அந்தரத்துல மிதக்குறா. இப்ப தூக்கத்துல இருந்து ஏஞ்சி பார்த்து கத்து கத்துன்னு கத்துறா. அப்ப அவளோட வயிறு ரொம்ப வலிக்குது. நூறி நூறி சொல்லி கத்தி கூப்பிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தா டக்குன்னு பெட்ல கீழே விழுந்துடுறா. இப்ப அவளுக்கு டெலிவர் பெயின் வந்துருச்சு. அதுக்குள்ள அங்க நூறியும் வந்துடுறா. அப்படியே இரு, நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி இப்ப தண்ணி கொண்டு வரா. நீ அவகிட்ட டாக்டரை போன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்லி கதறா. வெளியே மழை பெய்யுது, எந்த டாக்டரும் வர மாட்டாங்கன்னு சொல்றா. இப்போதான் அவளோட சுயரூபமே தெரியுது. கோவத்தோட அவகிட்ட என்னோட புருஷனை நீ பறிச்சுக்கிட்ட, அந்த வழியிலயும் அந்த கஷ்டத்துலயும் நான் இருந்தேன், இப்ப அந்த வலியை நீ அனுபவிக்கணும்னு சொல்றா. அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கவளோட காலை புடிச்சு அவள் தள்ளி விடுறா. அப்படியே யூனி அவளை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறா. இப்ப வெளியே வந்த அவ என்னோட ஹஸ்பண்ட நான் உன்கிட்ட ஷேர் பண்ணேன், இப்போ உன் குழந்தைய என்கிட்ட நீ ஷேர் பண்ணணும்னு சொல்றா. இப்ப அவளுக்கு குழந்தையும் பிறந்துருது. இப்போ நூறி அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இப்போ மயக்கத்துல இருந்த யுனியை தரன்னு இழுத்துக்கிட்டு இல்லையே கார்டன்ல ஒரு குழியில தள்ளி விட்டுறா. அந்த குழந்தைய எடுத்துட்டு அவ வீட்டுக்குள்ளேயும் போயிடுறா. இப்ப ஆண்டனோட ஆன்ட்டி ஒஸ்தாத கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து அவங்க யுனிய தேடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள அவங்க தேடிட்டு இருக்கும் போது ஒஸ்தாத் ஃப்ளோர்ல அந்த ரத்தக்கரையை பாக்குறாரு. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு கார்டன் வரைக்கும் போறாரு. இப்போ குழிக்குள்ள யுனி இருக்கிறத பாக்குறாரு. உஸ்தாத் குழிக்குள்ள இறங்கி யுனிய வெளியே கொண்டு வராரு. இதுக்குள்ள அந்த ஆன்ட்டியும் அங்க வந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்து ஏஞ்சோடனே என் குழந்தைய நூறிக்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுறா. அதுக்குள்ள ஆண்டன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறான்.
இப்ப வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரத்தக்கரையா இருக்கு. பயந்து போன அவ யூனிய வீட்டு ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். கார்டன் கிட்ட வந்தா யூனியும் ஆன்டி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டனும் உஸ்தாதும் நூரிய தேடி பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம்ல அவ இருக்கா. அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணலான்னு பாக்குறாங்க. அது லாக்ல இருந்தது. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள நூரி அந்த சாத்தானிக்கு இந்த குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறா. இப்போ டக்குன்னு அந்த பேய் அவ உடம்புக்குள்ள வந்துருது. பார்த்தா அவ அங்கே மறைஞ்சு போயிடுறா. இப்போ நூரியை தேடி உஸ்தாத் போயிட்டு இருக்கும் போது இப்ப கத்தி எடுத்து உஸ்தாத மறைஞ்சு அட்டாக் பண்றா. இப்போ உஸ்தாத் மந்திரம் போட்டு அந்த பேய் அவ உடம்புல இருந்து விலக்கிடுறாரு. இதுக்கப்புறமா உஸ்தாத் மந்திரத்தெல்லாம் போட்டு அந்த பேயை அங்கேருந்து விரட்டிடுறாரு. நூரி யுனியோட ரூமுக்கு வந்து அவ கத்தி எடுத்து அவளை கொல்ல வரா. நீ அவகிட்ட இருந்து தப்பிச்சு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தா வாசல்ல ஆண்டன் நின்றுட்டு இருக்கான். இப்போ நூரி கத்தி எடுத்துட்டு வந்து ஆண்டனை குத்திடுறா. அந்த இடத்துல ஆண்டன் இறந்து போயிடுறான். யாருக்காக இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ இப்ப அவனே இறந்து போயிட்டான். இதுக்கப்புறமா நூரி அங்க நிக்காம அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இப்ப அந்த யுனியோட இன்டர்வியூவை காட்டுறாங்க. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு. இன்னைக்கு நைட்டே ஆண்டன் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா நான் நூரியை வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.